ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லி மீடியா. வீக்லி மீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாருக்குமே நன்றி. நாங்க வந்து சீக்கி சிக்காவோட மாக் ஆக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். நாங்களும் சுதீப் ஜிவியும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ் போட்டுருந்தீங்க வரிசையா. உங்களை பார்த்தோம் என்னடா நீ என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மூமெண்ட்லாம் வந்திருக்கும். ஸோ எல்லாருக்குமே நன்றி சொன்னதுக்கு. நான் எங்கடா மிஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு, என்ன ஜூனியர் டி கப் மிஸ் பண்ற அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஸோ ஆக்சுவலி நான் ஊர்ல இல்லைங்க அந்த டைம்ல. கடைசி நேரத்துல சொன்னாங்க. சோ அப்ப என்னால பிளான் மாத்த முடியாதனால நான் போக முடியாத சூழ்நிலை வந்துருச்சு. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி ஒரு வீடியோ போட சொல்லி. கண்டிப்பா சுஜித் ஜிவிபுரமும் பரத்தும் வச்சு நான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறேன். ஆக்சுவலி நானுமே ஆர்வமா இருக்கேன். அதை வந்து ஒரு வீடியோவா எடுத்து உங்களுக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்றோம். அவங்க மார்க் ஆப்ஷன் எல்லாம் போடட்டும். போட்டதுக்கு அப்புறம் நம்ம போட்டுருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோட கொஸ்டின்ஸ் பாத்துருவோம். இப்போ ரீசெண்டா வந்து நம்ம அந்த ஒரு ஆக்ஷன் சீரீஸ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இந்தியன் பேட்டர்ஸ் அண்ட் விக்கெட் கீப்பர்ஸ் வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்ட்டு. அதுல வந்து செல்வரத்னம் அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு, யூ ஆர் மிஸ்ஸிங் ஆன் 2 things. ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆர்டர் ஆஃப் ஆக்ஷன் வந்து இட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் ஸ்டார்டிங்ல மார்க்கெட் செக்ஷன் அண்ட் அதை தாண்டி இருக்க செக்ஷன்லேயே வந்து என்டையர் காசு வந்து வீணடிச்சிருவாங்க. மீதி இருக்கிற பிளேஸ்ட வந்து பெருசா போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுலேயே செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டிஎன்பிஎலோட ஸ்டாண்டர்ட்ஸும் எஸ்எம்ஏடியோட ஸ்டாண்டர்ட்ஸும் வேற. நீங்க வந்து டிஎன்பிஎல்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு எஸ்எம்ஏடில பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா பெருசா டீம்ஸ் எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் துஷார் ரகேஜா இருக்காரு. டிஎன்பிஎல் சூப்பரா ஆடினாரு, பட் எஸ்எம்ஏடில வந்து அந்த ஃபார்ம் வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ரெண்டுத்துக்குமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன். 2 பாயிண்ட்டுமே வந்து ஒரு 90% கரெக்ட் தான். சரிங்களா? நான் வந்து அது மறுக்கவே இல்லை. அந்த ஆர்டர் ஆஃப் ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து டீம்ஸ் மெஜாரிட்டி பர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து வச்சிருப்பாங்க டுவர்ட்ஸ் சர்டன் பிளேயர்ஸ். இப்போ சர்டன் பிளேயர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு அவங்க மைண்ட்ல வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில தாட் இருக்கும். லைக் அவ இத்தனை வருஷமா ஆக்ஷன் டேபிள் உட்காடுறாங்க, இந்த பிளேயர் எவ்வளவுக்கு வந்து போவாருன்ற ஒரு மென்டல் கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பாங்க. எந்த டீம் வந்து போகுன்ற போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கேத்தாப்புல சில காசை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு போன ஆக்ஷன்ல மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபி பண்ணது. அவங்க வந்து மீதி டீம்ஸ் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் டே முடியறப்போ ஒரு 10 கோடி 8 கோடின்னு இருக்கும்போது அவள்கிட்ட மட்டும் 22 கோடி இருந்துச்சு. ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து தீபக் சகர் அண்ட் புவனேஸ்வர் குமார் மாதிரியான பிளேயர்ஸ் வேணும். அவங்க வந்து டே 2ல தான் ஆக்ஷனுக்கு வந்தாங்க, இஃப் யூ ரிமெம்பர். சோ வந்து அவங்களுக்கு எங்களுக்கு வேணும் அந்த 2 மாதிரி பிளேயர்ஸ் வேணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. 10 கோடிக்கு போனாங்க, எடுத்தாங்க. சோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஏத்த ரேட்டு எவ்வளவு போகுன்ற ஏத்த மாதிரி வச்சிருப்பாங்க. சரிங்களா? நீங்க சொல்லலாம் பெரிய பிளேயர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தாலுமே நீங்க வருண் சக்கரவர்த்தி ஸ்டார்டிங் எடிஷன்லயே வந்து அவர் 7-8 கோடிக்கும் என்னமோ எடுத்திருப்பாங்க. 6-7 கோடி ஐ எம் நாட் ஷூர். பட் ஆனா வச்சிருந்தாங்க பஞ்சாப் பர்ஸ். பஞ்சாப் சரி அவங்க காசு நிறைய வச்சிருப்பாங்க நீங்க சொல்லலாம். ஆனா அவங்க கூட 7ஆம் போட்டவங்களும் வந்து வந்திருக்காங்களே அப்படின்னு எல்லாருமே they are prepared for வருண் சக்கரவர்த்தி ஆக்சுவலி. அதான் அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மினி ஆக்ஷனுக்கு ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி வந்து ஒரு 7 கோடி 8 கோடி போவாங்க. அன்கேப்டு பிளேயர் நம்ம சமீர் ரிஸ்வி பார்த்தோம். சிஎஸ்கே எல்லாம் எவன் எதிர்பார்த்தான் சமீர் ரிஸ்வி 8 கோடிக்கு போவாங்க 7 கோடிக்கு போவாங்கன்ட்டு. குமார் குஷாகரா போனார். அந்த மாதிரி தான் சொல்றேன். துஷார் ரகேஜா அப்கோர்ஸ் அவங்க நம்ம வருவோம். பட் அந்த மாதிரி பர்ஸ் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து அந்த டிஎன்பிஎல் எஸ்எம்ஏடி கம்பேரிசன் 100% நான் ஒத்துப்பேன். ஆனா துஷார் ரகேஜாக்கு டேலண்ட் இருக்கு. அப்கோர்ஸ் எஸ்எம்ஏடில இன்னும் பெருசா பர்ஃபார்ம் பண்ணல. பட் வந்து பிச்சஸ்மே வந்து நீங்க கன்சிடர் பண்ணும். லைக் வந்து ஒரு 200-250 அடிக்கிற பிச்சில் வந்து அவர் ஃபிளாப் ஆயிட்டார் அப்படின்னா நீங்க சொல்றது ஓகே. ரீசனா நடந்த மேட்ச்ல அவர் அடிக்கிற ஸ்டார்ட் பண்றாரு, அப்புறம் அவுட் ஆயிட்டாரு. அது டீம் பிரஷர்னு ஒன்று இருக்கு. பட் எனிவே துஷார் ரகேஜா ஆஸ் த டேலண்ட் நான் வந்து 100% சொல்வேன். கண்டிப்பா டீம் மேட்ச்லயே பெர்ஃபார்ம் பண்ணா ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி கன்சர்ன் இருக்கு. சோ அததான் வந்து அட்ரஸ் பண்ண போறது. சொல்லுங்க. இல்ல அதுதான் இப்ப பிரியான் சாரையுமே நான் வந்து டெல்லி பிரீமியர் லீக் பார்த்து எடுத்தாங்க. பஞ்சாப் கிங்ஸ்க்கு சக்சஸ் ஆச்சு. நிறைய பேர் இருக்காங்க. வருண் சக்கரவர்த்தியில வந்து டிஎன்பிஎல பார்த்து மட்டுமே எடுத்தாங்க. அவர் வந்து நேகல் வாத்தியாரெல்லாம் வந்து ரொம்ப டொமஸ்டிக் லீக் எல்லாம் பார்த்து எடுத்தாங்க. அவர் ஸ்டார்ட்ல ஆடவே இல்லை ஆக்சுவலி. நேகல் வாத்தியாராவும் அப்படிதான். கரெக்ட். அவர் வந்து கூச் பெஹார் டிராஃபில ஒரு 300 அடிச்சாருன்னு சொல்லி எடுத்தாங்க மும்பை இந்தியன்ஸ். பெட்டு தானே வைப்பாங்க. நல்ல ஒரு டேலண்ட் இருக்குன்னா அவர் வந்து எஸ்எம்ஏடில ஆடுறாரா இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. அந்த வகையில துஷார் ரகேஜா நான் சொல்றேன். மீதி பிளேயர்ஸ் நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். பட் இந்த ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் லைட்டா வேறுபடுது. மத்தபடி ஐ கம்ப்ளீட்லி ரெஸ்பெக்ட் தட் கமெண்ட். சூப்பர். அப்புறம் கார்த்திக் ஜோதின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, ப்ரோ ரவி சிங்னு ஒருத்தர் ரீசெண்டா ரயில்வேஸ்க்கு செம்மையா ஆடுறாரு ப்ரோ. விக்கெட் கீப்பிங் பேட்டர், லெஃப்ட் ஹேண்டர், வேற லெவல் பினிஷ் பண்றாரு. அவரை பத்தி பேசுங்க அப்படின்னாரு. கண்டிப்பா. ஆக்சுவலி நாங்க அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது போன வீக்கே நாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த 2 மேட்ச்லயுமே தலைவன் வந்து அடிச்சு வச்சிருக்கான். அது எங்க லிஸ்ட்லயே இல்ல. பட் ரவி சிங் போன வருஷமே ஒரு டீசென்டான எஸ்எம்ஏடி, ஒரு அக்ரெசிவான லெஃப்ட் ஹேண்டர், மிடில் ஆர்டர் பேட்டர். சோ இந்த வருஷம் வந்து நல்லாவே அடிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி கண்ணெல்லாமே வந்து அஸ்தோஷ் சர்மா மேல இருந்துச்சு as a finisher. பட் அவரை தாண்டி ரவி சிங் வந்து வந்திருக்காரு. இப்போ ரீசெண்டா கூட ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்தாரு. 25 பால் 70 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து அடிச்சு ஜெயிக்க வச்சாரு ரயில்வேஸை. ஸோ எஸ் ஆஸ் யூ டோல் 24 இயர்ஸ் ஆகுது. ஒரு லெஃப்ட் ஹேண்டர், மிடில் ஆர்டர், விக்கெட் கீப்பர் பேட்டர். கண்டிப்பா ராஜஸ்தான் மாதிரியான டீம்ஸ்ல வந்து எந்தெந்த டீம்ஸ்க்கு வந்து விக்கெட் கீப்பர், மிடில் ஆர்டர் பேக்கப் வேணுமோ வந்து போவாங்க. வில் பி a great choice. தேர்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா ஆதி சாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. போன வீக்லி பிடிலே அவர் கமெண்ட் கொடுத்திருந்தாரு, இந்த மாதிரி டேரல் மிச்சல் ஏன் ப்ரோ நீங்க சிஎஸ்கேக்கு சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு. அதுக்கு நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அவர் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு. ப்ரோ நான் வந்து சிஎஸ்கேக்கு மட்டும் சொல்ல, டேரல் மிச்சல் எந்த டீமுக்குமே யாருமே சொல்ல மாட்டாங்க, நல்ல பிளேயர் தானே ப்ரோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட ரீசென்ட் டீம் வந்து ரொம்ப பொட்டலம் அட்டாக்கா இருக்கு. பவுலிங் ஹர்திக் பாண்டியா இல்லாம ஒரு பேலன்ஸே இல்ல டீம்.
வாரி வள்ளல் பவுலிங் அட்டாக் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பேலன்ஸே இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகே, எங்களுக்கும் அது ஃபீல் ஆச்சு. பட் எனிவே அப்புறம் நேற்று மேட்ச் வந்து சூப்பரா நல்லா போட்டாங்க ஆக்சுவலி பவுலிங். நல்லா தான் போட்டாங்க. ஆமா, அந்த பவுலிங் நம்ம பிரசித் கிருஷ்ணா அதெல்லாம் வரும் கொஞ்சம் நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. பேசலாம், நம்ம பேசலாம், அதை பத்தி பேசலாம். பட் ஹர்திக் பாண்டியா இல்லாம அந்த இம்பேலன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த அட்டாக்ல வந்து பும்ரா இல்ல, சிராஜ் இல்ல, அதை நம்ம நோட் பண்ணோம். அண்ட் பேட்டிங்லயே வந்து மெயின் ஸ்டே ஸ்ரேயாஸ் ஐயர்ல, சுப்மன் கில் இல்ல. சோ எல்லாமே வந்தாங்கன்னா அந்த டீம் பேலன்ஸா தான் இருந்துச்சு. நம்ம ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டாவே பார்த்தோம். நம்ம இம்பேலன்ஸ் சொல்ல முடியாது. ஓகே, மேபி அவங்க ஹர்ஷித் ராணா வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்துட்டு போறதுனால சில பேருக்கு தோணலாம். பட் அவருமே இந்த சீரிஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு. எப்படி பார்த்தாலுமே சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அவர் இன்னொரு கமெண்ட் போட்டிருந்தாரு, குல்தீப்பும் வருண் சக்கரவர்த்தி சேமா ஆட வைக்கணும் ஒரே டீம்ல அப்படின்ற மாதிரி. அது வந்து ஆக்சுவலி பிச்சுக்கு ஏத்த மாதிரி தான். இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா மிஷன் சவுத் ஆப்பிரிக்கா தான் இவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கால இவங்க வந்து குல்தீப், வருண் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் ஒரே லைன்ல ஆட வைக்க முடியுமா, பேட்டிங் டெப்த் இருக்குமா, எல்லாமே யோசிச்சுட்டு தான் வந்து அவங்க போறாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் எனக்கு வந்து இந்த டீம் கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நத்திங் அகைன்ஸ்ட் தம். டியூ வந்து கொஞ்சம் செஞ்சு விட்டுச்சு தவிர மற்றபடி டீம் கொஞ்சம் ஓகே தான். பரத் என்ன சொல்றான், இந்த டீம் கரெக்டா இருக்கு, கில் வேணாம் எனக்கு அப்படின்னு. கில் வந்தா ஜெய்ஸ்வாலுக்கு வந்து இடம் போயிடும், பரவாயில்லையா? ஓகே இல்ல, அந்த டாபிக்ல போனா எனக்கு ஜெய்ஸ்வால் ஃபேவரட் பிளேயர், பரத் கில் ஃபேவரட் பிளேயர். எனக்கு கில் ஃபேவரட்லாம் இல்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மென்ஷன், ஹர்ஷித் ராணா வந்து இந்த சீரிஸ் நல்லா போட்டிருக்காரு. அதுவும் இல்லாம அவர் கொடுத்த சான்ஸ்லாம் வந்து டீசெண்டா யூஸ் பண்ணிருக்காரு. எங்கேயுமே அவரால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்தது இல்லைங்க. இது வரைக்கும் டீம் நல்லா போகுதுன்றப்போ அவர் மேல ரொம்ப ஹேட்ரேட் காமிக்க வேணாமோ அப்படின்றது எங்களோட சின்ன ஒப்பீனியன். நாங்க வந்து சப்போர்ட்லாம் பண்ணல, நாங்களே போட்டு அடி நடிச்சிருக்கோம். ஆனா வந்து இப்போ ஓகே கரெக்டா தானே போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ எதுக்கு திரும்ப ஹர்ஷித் ராணா வந்து இழுக்கணும் தோணுச்சுங்க, சொல்லிட்டேங்க. ஓகேங்களா, இது நான் ஜென்ரலா சொன்னேன், அந்த கமெண்ட்டுக்கு நான் சொல்லல, ஜென்ரலா சொன்னேன். சோ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா தேர்ட் ஓடிஐ. நம்ம வந்து இதுல வந்து சில அதிசயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒன்று அந்த 300 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். நடந்த சில ஓடிஐஸா வந்து நம்ம 300+ ஸ்கோர்ஸா போயிட்டு இருந்துச்சு. ஆஸ்திரேலியா கூட போச்சு. சோ இங்க வந்து 300 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இதெல்லாம் விட பெரிய விஷயம், நம்ம டாஸ் ஜெயிச்சிருக்கோங்க. அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் அப்படின்ட்டு அதிசயம். WWE ஃபேன்ஸ் தெரியாது, ரெசில்மேனியால 21 அண்டர்டேக்கர் வந்து ஒரு மேட்ச் ஸ்டாப்ல ரெசில்மேனியால அந்த மாதிரி நம்ம ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். 20 மேட்ச் கழிச்சு டாஸ். சோ பெரிய விஷயம். ஒரு நல்ல 2 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்கோம் ப்ரோ டாஸ். அப்பாபா. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹர்ஷித் சிங் வந்து வீடியோ எடுப்பாப்ல, அதுல விராட் கோலி கிட்ட கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி 40 ரன்ல என்னமோ 100 மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்போ, நல்ல வேலை டாஸ் ஜெயிச்சோம், இல்லைன்னா நீ செஞ்சுரி அடிச்சிருப்ப அப்படின்ற மாதிரி டியூ ஃபேக்டர்ஸ்னால வந்து சொன்னாரு. ஓகே, டாஸ் ஜெயிச்சோம், பவுலிங் எடுத்தோம், ஆப்வியஸா டியூ வரும் விசாகப்பட்டினத்துல அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இதுல சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் பதிலா திலக் வர்மா வந்திருக்காரு. ஆமா, ஒரு ஆல்ரவுண்டர் பதிலா பேட்டர், 6 பவுலிங் ஆப்ஷன் இல்லையாடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு நம்ம அப்புறம் வரும். சவுத் ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா 2 சேஞ்ச். செகண்ட் ஓடியில உங்களுக்கு 2 இன்ஜுரி இருந்துச்சு. நான்ட்ரே பர்கர் ஆம்ஸ்ட்ரிங் புல்லு, செகண்ட் வந்து டானி டிசார்சி அவரும் ரன் ஓடும்போது இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்றதுனால 2 பேருமே வந்து ரூல் அவுட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு பதிலா ஓட்நைல் பாட்மன்ற ஃபாஸ்ட் பவுலரும், ரைன் ரிக்கில்டன் விக்கெட் கீப்பர் பேட்டர், ஆஃப்கோர்ஸ் மும்பை ஆடி இருக்காரு, மும்பை இந்தியன்ஸ் ஆடி இருக்காரு, அவர் வந்தாரு டீமுக்குள்ள. சோ களம் இறங்குறாங்க சவுத் ஆப்பிரிக்கா. நல்ல பார்ட்னர்ஷிப் போச்சுங்க. ஸ்டார்டிங்ல விக்கெட் விட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க அகைன்ஸ்ட் ஹர்ஷித் ராணா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். சூப்பரா லைனை பிடிச்சு போட்டாங்க. ஒரு 8 ஓவர்ஸ்க்கு 24 for 1 அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் தான் வந்தாரு நம்ம பிரசித் கிருஷ்ணா, வாரி வள்ளல் போட்டு கலாய் செஞ்சுட்டாடுங்க மச்சி. அந்த 10 நிமிஷம் பால் அவர் போட்டதுக்கு அப்புறம் அடுத்த 1 மணி நேரம் ட்விட்டர்ல போட்டு கழுவி ஊத்திருந்தாங்க பிரசித் கிருஷ்ணாவை. ஆமா, ஆக்சுவலி முன்னாடி பிரசித் கிருஷ்ணா வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத டைம்ல வந்து எதுக்கு பிரசித் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு பலவேறுபட்ட விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு. பிகாஸ் அவர் கேகேஆர்ல இருந்திருக்காரு. கம்பீர் அந்த இது ஹர்ஷித் ராணா கூட பிரசித் கிருஷ்ணாவை கூட்டு வந்துட்டாம்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 2 ஓவர் 29 ரன் தலையில போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா தலையில வந்து ஒரு கம்பேக் கொடுத்தா, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் 60ன்ற மாதிரி ஒரு 10 ஓவர் 60 ரன்ஸ் தான் கொடுத்து 66 நம்ம கொடுத்து வித் 4 விக்கெட்ஸ். அதுதான் ஸ்பெஷாலிட்டிங்க. சோ நல்ல ஸ்பெல்லு. இவர் கூட வந்து குல்தீப் யாதவ் பயங்கரமா போட்டு அசிஸ்ட் பண்ணதுனால பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஆக்சுவலி பிரசித் கிருஷ்ணா விக்கெட் எடுத்தாரு நம்ம பார்த்தோம். அதுக்கு கொஞ்சமா அப்புறம் அப்ரிசியேஷன் கிடைச்சது. பட் அண்டர் ரேட்டட் பிளேயர் அந்த இடத்துல யார் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா தான். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பட் ஹர்ஷித் ராணாவோட அந்த பிரஷர், அவர் வந்து ஒரு எண்ட்ல பிரஷரை போட, இன்னொரு எண்ட்ல வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து இவன் அப்பயே அடிக்கலாண்டா அப்படின்னு சொல்லி அடிக்க போய் விக்கெட் விட்டாங்க நிறைய. அவரும் நல்ல லைன் அண்ட் பிடிச்சி ஸ்டெம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டாரு. பிரசித் கிருஷ்ணா ஆக்சுவலி சொல்லியிருந்தாரு, அது வந்து போஸ்ட் மேட்ச்ல ஹர்ஷித் ராணாக்கு வந்து நான் கிடைச்சு தருவேன், அவரு 2 டைட்டா வச்சதுனால தான் எனக்கு வந்து விக்கெட் கிடைச்சது அப்படின்ட்டு. நீ சொன்ன மாதிரி குல்தீப் யாதவ் டுவர்ட்ஸ் லேட் எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் டெய்ல் எண்டர் வந்து கிளீன் அப் பண்ணி 4 விக்கெட்ஸ் அவரும் எடுத்தாரு. 270 தான் அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்க ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தா 350-400 போகும் போல ஐயோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். 270 தான்றப்போ ஈஸியான சேஸ் தான் நம்மளுக்கு தெரியும். அவங்க டீம்ல பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து மென்ஷன் பண்ணியே ஆனாங்க. டிகாக் வந்து அவரு ஃபிளாக் அண்ட் முன்னாடி தப்பா சொல்லிட்டேன். ஃபிளாக் அண்ட் ஆஃப் த கரியர்ல வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. பேக் டு பேக் சென்ச்சுரிஸ். அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்ல இருந்து எப்போ வந்தாரோ அப்ப வந்து ஒரு 4 செஞ்சுரி அடிச்சாருன்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் கூட ஒரு 2 செஞ்சுரி அடிச்சாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு திரும்ப இந்தியா கூட ஒரு செஞ்சுரி. நல்லா சூப்பரா ஆடிட்டு இருக்காரு மனுஷன்.
ஓடிஐ ஃபார்மேட்ல அவரு அதான் ஆக்சுவலி இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் ஒரு ரெக்கார்ட் இருக்கு. 7th ஓடிஐ செஞ்சுரி அகைன்ஸ்ட் இந்தியாவுமா, அதுவும் இந்தியால மோஸ்ட் பை டெசிக்னேட்டட் விக்கெட் கீப்பர் சம்திங். நான் ஸ்டாட்ஸ் நான் போடுறேன், நீங்க பாருங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து பிளேயர் இந்தியால பயங்கரமா ஆனதுன்னா டிகாக் தான். நான் முன்னாடி எல்லாம் வந்து பாத்திருக்கேன். ஒரேடி விராட் கோலி கூட விக்கெட் எடுப்பாரு பிங்க் ஜெர்சில, ஞாபகம் இருக்கா? தொடர்ந்து செஞ்சுரி அடிப்பான். அப்பதான் வந்து டிகாக்னு ஒரு புதுசா ஒரு பையன் வந்திருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு டீமுக்குள்ள வந்தாப்புல, யாரா இந்த டிகாக் வந்து செஞ்சுரி அடிக்கான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்பவே ஒரு செஞ்சுரி. அவர் இருந்திருந்தா மேட்ச் வேற மாதிரி போயிருக்கும். அவர் விக்கெட் அங்க டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. அவர் ப்ரீவியஸ் விக்கெட் அடுத்தடுத்து விக்கெட் போச்சு. ஒரு மினி கொலாப்ஸ் நடந்தது சவுத் ஆப்பிரிக்காக்கு. பட் அதான் சொன்ன மாதிரி 275 சம்திங் அடிச்சாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அதுக்கு வந்து நம்ம கவுண்டர் அட்டாக் ஓகே டியூ இருக்குன்னு தெரியும். பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி என்கவுண்டர் பண்ணுவாங்க இந்தியா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது, என்கவுண்டர் தாண்டி பண்ண போற மாப்பிளை சரியான இன்னிங்ஸ். இது நீங்க யாரு ஃபேனா வேணா இருங்க. ஆனா வந்து உண்மையிலேயே அந்த மேட்ச் பாக்குறப்போ, இந்த மேட்ச்ல இந்த சீரீஸ்ல வந்து நீங்க விராட் கோலி ரோஹித் சர்மா இன்னிங்ஸ பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த ஃபேனா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். என்ன இன்னிங்ஸுங்க ரெண்டு பேரும். ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடிச்சாரு, இந்த மேட்ச்ல அடிச்சாரு. இந்த மேட்ச்ல அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் எப்பப்பா செம்மையா இருந்துச்சு. நான் ரசிச்சேங்க. நான் வந்து ஒரு நியூட்ரலா பாக்குறப்ப நான் ரசிச்சேன். எடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல் ஷாட் 2 விட்டாருங்க. சூப்பர், செம்மையா இருந்துச்சு. அந்த பக்கம் ஒரு எண்ட்ல ரோஹித் சர்மா அடிச்சிருந்தாருன்னா, இந்த பக்கம் 2 மேட்ச் ஃபெயிலியர்ல வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால். அவருக்கு வந்து ஒரு மஸ்ட் ப்ரூவ் மேட்ச்ங்க. இந்த மேட்ச்ல வந்து அடிக்கல அப்படின்னா எப்படி சுப்மன் கில் வரதான் போறாரு, அது ஓகே. பட் அடிக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. ஜெய்ஸ்வால் வந்து அடுத்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷமா எடுக்காத மாதிரி இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மஸ்ட் ப்ரூவ் மேட்ச், ஒரு பிரஷர் சிச்சுவேஷன் 275 அடிக்கணும். ஓ பாய் வாட் அ நாக். ஹரிஷத்னால இவ்வளவு ஹைப் பண்றான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்குன்றது ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு இன்னிங்ஸ். எல்லாருக்கும் தெரியும் டேலண்டட் கை தான்ட்டு. பட் நேத்து ஆடினாரு பாருங்க ஒரு இன்னிங்ஸ், செம்மையான நாக்குங்க. நெக்ஸ்ட் வரப்போற மேட்சஸ் எல்லாம் எப்படி ஆடுறாங்கன்னு பாக்குறதுக்கு நான் அவங்களோட இருக்கேன். சேலஞ்சிங்கா வர பிக்சர்ஸ்ல எப்படி ஆடுறாங்கன்னு பாக்கணும். நான் ஜெய்ஸ்வால சொல்றேன், நான் ரோஹித் சர்மா விராட் கோலி சொல்ல. அவங்க டாக். நீங்க விராட் கோலி பத்தி ஒரு தனி வீடியோவே போடணும்னா நாங்க வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால போடல. என்னமா ஆடுறாரு மனுஷன். ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாங்க, விராட் கோலி ரோஹித் சர்மா நாட் கமிட்டல் டுவர்ட்ஸ் வேர்ல்ட் கப்னு ஒருத்தர் எவ்வளவு சொல்லிட்டாராமா. இந்த இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் வந்து சரியா ஆடலன்னா நாங்க வந்து we are not committed to விராட் கோலி and ரோஹித் சர்மா நடத்த கண்ட்ரோல் அப்படியே செருப்பாலே அடித்த பதிவு மாதிரி சூப்பரா. ஆஸ்திரேலியால ஆரம்பிச்சது ஆஸ்திரேலியா கூட விடுங்க. இந்த சீரீஸ்ல விராட் கோலி ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல காட்டின இன்டென்ட்ல இருந்து தெரிஞ்சிச்சு. ஏறி வந்து அடிக்கிறாரு, எகிரி வந்து அடிக்கிறாரு. எப்பப்பா 2013 கோலி பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு உண்மையிலே விராட் கோலியோட பேட்டிங் இந்த சீரீஸ்ல வந்து செம்ம கான்பிடென்டா இருந்துச்சு. நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்ததோட பயங்கர கான்பிடென்டா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறது. அவங்க இன்னும் நல்லா விளையாடுறாங்கன்னு பாக்குறப்போ. அது அவரே சொல்லியிருக்காரு, ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி நான் ஆடுறேன், எனக்கே ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ கம்பீர் அடிக்கடி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். எவ்ரி 2 series once we are committed not committal towards ரோஹித் சர்மா விராட் கோலின்னு சொன்னார்னா பீஸ்ட் வெளியே வருவான்டா அப்படின்ட்டு. ஆக்சுவலி ரோஹித் சர்மா கிட்ட ஒரு சின்ன சேஞ்ச் பார்த்தேன். அவர் பாடி இன்னும் கொஞ்சம் பிளெக்சிபிளா வளைக்கிறாரு அந்த புல் ஷாட் ஆடும்போது. ரொம்ப ஃபிட்னஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்லிம். நிறைய பேர் நாங்க ஆக்சுவலி எங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கு வாட்ஸ்அப்ல, நாங்களே பேசிட்டு இருந்தோம். அதுல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலே ரோஹித் சர்மா ஹஸ் வொர்க்ட் ஆன் ஹிஸ் ஃபிட்னஸ். எல்லாருமே புகழ்தான் பேசினாங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சது. அந்த ரன்னிங் பிட் விக்கெட்ஸ்லயே பார்த்தாலே தெரிஞ்சது. ஜெய்ஸ்வாலுக்கு ஈக்குவலா ஓடுறாரு ப்ரோ அவரு. எவ்வளவு ஜெய்ஸ்வால் வந்து பர்த்டே கேக் வெட்டினாங்க. அது கேக் கொடுக்கும்போது அண்ணா வேணான்ட்டாரு. நோ டயட்ல போ அப்படின்ற மாதிரி. நல்லா இன்னும் 6 போகிறதுக்கான வாய்ப்புகள். ஜாலியா இருக்கா. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எங்களுக்கும் ஜாலியா தான் இருக்கு. எஸ் ஆஃப் கோர்ஸ் ருத்ராஜ் கெக்வாட் செகண்ட் ஓடிஐல ஒரு செஞ்சுரி அடிச்சார். அவரோட மேடன் ஓடிஐ செஞ்சுரி. அவரும் விராட் கோலியோட பார்ட்னர்ஷிப் முன்னாடி வந்து ரோக்கோன்னுவாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் ருக்கோ அப்படின்னு சொன்னானுங்க சில பேரு ட்விட்டர்ல. ருக்கோ ஜாரா சவார்கரோ ஒரு மேட்ச் தான், ரொம்ப கூவ வேண்டாம். சரி அதான் நல்லா இருந்துச்சு. அவங்க இன்னிங்ஸை தாண்டி அவங்க ஓடுனது ஆக்சுவலி விராட் கோலியுமே சொல்லியிருப்பாரு, முன்னாள் கழிச்சு எனக்கு வந்து வயசான மாதிரி ஃபீல் ஆச்சு, நான் ஓட விட்டான் பாவேன் அப்படின்ற மாதிரி அந்த பிசிசி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுல போட்டிருந்தாங்க ஃபன்னியா. அவரோட ஃபாஸ்டா வந்து சிங்கிள்ஸ் கேட்கறதா இருக்கணும், கன்வெர்ட் பண்றதா, டபுள்ஸ் கன்வெர்ட் பண்றதா இருக்கணும். ருத்ராஜ் கேக்வாட் ஒரு எண்ட்ல இருந்து பயங்கரமா பிரஷர் போட்டதுனால கோலியே கொஞ்சம் கொஞ்சம் பதட்டமாயிட்டாரு. அவர் தான் ஃபிட்டஸ்ட் பிளேயர் நம்ம சொல்லுவோம். பட் அவருக்கே ஒருத்தர் டஃப் கொடுக்குற மாதிரி ஓட வச்சிருக்காருன்னா ருத்ராஜ் கெக்வாட் 77 பால் செஞ்சுரி. அது வேற செம்ம குவிக்கா வேற அடிச்சாரு. ஓவரால் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க. பட் நெகட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த பவுலிங் டியூன்னு என்னெல்லாம் நம்ம சொன்னாலும் பிரசித் கிருஷ்ணா அதை சூப்பர் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. கேஎல் ராகுல் வந்து டியூ பிளேம் பண்ணாரு. விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாருமே டியூ கம்பீர் ஆஸ் யூஸ்வல் டியூ இருந்துச்சு. அது ஈஸியா சொல்லிட்டாரு. பிரசித் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி இந்த ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் டியூவை வந்து நம்ம ஒரு ஃபேக்டரா சொல்ல முடியாதுங்க. எனக்கு பர்சனலா நல்லா போடல செகண்ட் மேட்ச்ல, நான் வந்து கையை தூக்கி ஒத்துப்பேன். இந்த மேட்ச் நல்லா வந்து ஒர்க் ஆன் பண்ணி நான் போட்டேன். அஃப்கோர்ஸ் வந்து பவுலிங் கண்டிஷன் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. பட் நாங்க வந்து அதுக்கு ஏத்தாப்புல பிராக்டிஸ் எடுத்து நாங்க பெட்டரா வந்திருக்கணும்.
சோ வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம், இட்ஸ் ஆல் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு, விச் 100% அக்ரி. சும்மா வந்து டாஸை தோத்துட்டு டியூ மேல குறை சொல்றதுல எந்த யூஸுமே கிடையாது. நல்லா போடல, கையை தூக்கி ஒத்துக்கோங்க, அவ்வளவுதான். அது அடுத்த மேட்ச்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், ஜெயிச்சிட்டோம், சிம்பிள், as simple as that. ஜஸ்பிரீத் பும்ரா சிராஜ் டீமுக்குள்ள வந்துட்டாங்க, ஹர்திக் பாண்டியாவே திரும்ப வந்தார் அப்படின்னா திஸ் டீம் வில் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல் தான் எனக்கு தோணுது. சோ வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் அங்க நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான். ஹர்தீப் சிங் has proven time and time again why he should play in ODI format as well. இந்த சீரீஸ்மே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு, எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அந்த கடைசி ஓவர் போட்டு டிஃபெண்ட் பண்ணுவார், 49th ஓவர் பெனல்டிமேட் ஓவர், அதெல்லாம் பார்த்துட்டு ஹர்தீப் சிங் T20 மட்டும் இல்ல ODIலயும் ஆடணும் ரெகுலரா அப்படின்னு சொல்லி. இவரு T20ல பெரிய போலர், ஆனா இவரை ஓடியில ஆட வைக்கிறாங்க, ஓடியில ஆட வச்சு இவர் நல்லா போறாரு. அப்போ ஓகே, சிம்பிள், ஈக்குவேஷன் க்ளோஸ். ஈக்குவேஷன் க்ளோஸ். ஓகேங்க, அவ்வளவுதான். சோ நம்ம ODI T20 பேசுறப்போ T20I ஸ்குவாடுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வீக் இந்தியா. அதுல வந்து சில நோட்டபிள் இன்க்ளூஷன்ஸ், அஃப்கோர்ஸ் சுப்மன் கில் இன்ஜுரியில போயிருந்தாரு, மனுஷன் அப்படியே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், நிறைய பேர் வேண்டிட்டு இருந்தாங்க. சஞ்சு சாம்சன் வந்து ஓப்பனிங் ஆடுவார் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ நான் இருடா கோமால இருந்தேன்னா இதோ திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டாரு சுப்மன் கில். சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ்னு போட்டிருந்தாங்க, பட் இப்போ ரீசெண்டா இந்த வீடியோ நாங்க வந்து சண்டே ரெக்கார்ட் பண்றோம், இந்த கொஞ்சம் அகமதாபாத் போக வேண்டியிருக்கு பைதவே, அதனால சீக்கிரமா ரெக்கார்ட் பண்றோம். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்றப்போ கரெக்டா ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, தட் சுப்மன் கில் இஸ் லைக்லி டு பிளே இந்த T20 சீரிஸ், சரிங்களா? சோ அவர் வந்து உள்ள வந்துட்டாரு. ஹர்திக் பாண்டியா இஸ் பேக். சையத் முஸ்தாக் அலி டிராஃபில பரோடாக்கு வந்து ஆடிட்டு இருந்தாரு, ஒரு நல்ல ஃபார்மோட தான் வர அப்படின்ட்டு அவரு வந்து கம்ஸ் இன்டு தி டீம். மீன்வைல் எக்ஸ்க்ளூஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஹஸ் பீன் கெப்ட் அவுட் ஆஃப் தி டீம். அஃப்கோர்ஸ் ஹர்திக் பாண்டியா வந்துட்டாரு, நீ ப்ராக்ஸி போட்டது போறோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவர் துரத்தினாங்க. மீன்வைல் ரிங்கு சிங் எதுக்கு ஸ்குவாட்ல இருந்தாரு, எதுக்கு தூக்குறாங்க, வெளில அனுப்பிச்சாங்க, எதுக்கு ருத்ரா கீப்பர் டூடோ ஆட வச்சாங்க, எதுக்கு சஞ்சு சாம்சனை கீழே ஆட வச்சாங்க, எதுக்கு ரிங்கு சிங் ஆட வைக்க மாட்டாங்க, எதுக்கு ஸ்கில்ல விளையாட வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் பதில் யாரோ வந்து கரெக்டா சொல்லிட்டானா உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. hopefully will continue our white ball dominance. இதை வச்சுட்டு தலைவன் வருவோம் அடுத்த தடவை நம்ம வந்து டெஸ்ட் சீரிஸ் தோக்கும்போது the same guy also won the T20 series and ODI series against South Africa அப்படின்ட்டு எடுத்துட்டு வருவான். டெஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லும்போது டெஸ்ட் மேட்ச்ல ரீசெண்டா ஒரு டீம் வேற லெவல் செஞ்சுச்சுங்க. இந்த டீமை வந்து நாங்க வச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தோம். கடைசி ஒரு நாங்க இந்த எனக்கு தெரிஞ்ச சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து நாங்க எந்த டீமும் இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணதே இல்ல, டியூ டு த லவ் வி ஹேவ் ஓவர் த டீம், சரிங்களா? அந்த டீம் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து சொதப்பிட்டே இருக்காங்க, மோசமா ஆடுறாங்க, கன்றாவே ஆடுறாங்க. டெஸ்ட் மேட்ச் மட்டுமா, சென்ற இடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி எல்லா இடத்துலயும் தோத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தை சொல்லிருந்தோம். இந்த மேட்ச் நியூசிலாந்துல போயிட்டு கிரைஸ்ட் சர்ச்ல அண்டர் தி ஃபேடிங் லைட்ஸ் they did an amazing, unbelievable, whatever superlative you can add, they did an amazing job. They drew a game against New Zealand. ஈஸி கிடையாது. ஆக்சுவலி வந்து 500 ரனுக்கு மேல சேஸ் பண்ணோம். 4th டே பாதியில இருந்து அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. whatever they did afterwards is something extraordinary and exceptional, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சே ஹோப் அண்ட் ஜஸ்டின் கிரீவ்ஸோட பார்ட்னர்ஷிப், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் கிட்ட ஆடினாங்க. சேஹோப் வந்து ஒரு 140 அடிச்சாரு. அப்ப அவர் அவுட் ஆகுறப்போ இந்த டே 5 எப்போ இது நடக்குது, அப்ப நம்மளுக்கு 2 செஷன் இருக்கு, 2 செஷன்ல நம்மளால 4 விக்கெட் எடுக்க முடியாது, ஈஸியா எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ கரெக்டா வந்து கீமார் ரோச் வந்து ஜாயின் ஆகுறாரு இந்த மிடில். கீமார் ரோச் ஒரு பக்கம், ஜஸ்டின் கிரீவ்ஸ் இன்னொரு பக்கம், 2 பேரும் வின்னுக்கே போல, 2 பேரும் பாய போட்டு படுத்துட்டாங்க. அதுவும் கீமார் ரோச் எல்லாம் வந்து அப்படி ஆடுவாரா அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கிற அளவு நானும் பாத்திருக்கேன். டிஃபென்ஸ் மனுஷன் செஞ்சிருவான், அவன் அடிக்கலாம் மாட்டாரு, வேற லெவல் பண்ணுவாரு, சரிங்களா? ஒரு எண்டுல பாய போட்டு மல்லாக படுத்துட்டாரு. ஒரு 58 ரன் நாட் அவுட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜஸ்டின் கிரீவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 சம்திங் நாட் அவுட், அவருடைய மெய்டன் டபுள் செஞ்சுரி இன் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட். 2 பேரும் சேர்ந்து they salvaged a draw out of nowhere, out of thin air, unexpectedly. they actually வந்து ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட்ஸ் வந்து நியூசிலாந்து கிட்ட இருந்து புடிங்கிருக்காங்கன்னே சொல்லலாம். ஜெயிக்க வேண்டிய மேட்ச் பை எனி மீன்ஸ் நியூசிலாந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்கணும். அதுல 1.5 நாள் வந்து நீங்க விளையாடி டிரா ஆக்குறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அவே கண்டிஷன்ல, அதுவும் அவே கண்டிஷன் நியூசிலாந்துல போய் அதுவும் நல்ல பவுலிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன் தான். பட் இது சொல்லிட்டே இருக்கிறப்போ நியூசிலாந்துக்கு ஒரு சின்ன ஹிக்கப் இருந்துச்சு. இதை பத்தி நிறைய பேர் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு 2 கீ பவுலர்ஸ் வந்து இன்ஜுரி ஆயிட்டாங்க டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த மேட்ச். மார்ட் ஹென்ரி அண்ட் நேத்தன் ஸ்மித் 2 பேருமே இன்ஜுரி ஆயிட்டாங்க. அதனால வந்து பவுலிங் கொஞ்சம் அவங்க வந்து பற்றாக்குறையில தான் போட்டுட்டு இருந்தாங்க. பட் எனிவே திஸ் கான் பி a reason வச்சுக்கோங்களேன். பட் சொல்றேன், இது ஒரு ஆடட் ஃபேக்டர் இருந்துச்சு. அண்ட் நியூசிலாந்து சொல்றப்போ அவங்களுடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா 176 அடிச்சாரு. ஆப்ஷனுக்கு அடி போடுறாரு, நம்பாதீங்க, வேணா சிஎஸ்கே சூப்பர் பிளேயர். சிஎஸ்கே விட்டு உடன்பாடே கிடையாது. பாருங்க, அவர் இன்னொரு டீம் போயிட்டு அடி அடிக்க போறாரு. ODI டெஸ்ட்ல நான் எப்பவுமே ஒத்துப்பேன். T20ல அந்த ஒரு வீக்னஸ் அவருக்கு இருக்கு. நம்ம ஓகே பாப்போம், ஏதோ ஹரிஷோட ப்ரெடிக்ஷன் வாட் எவர் இட் இஸ். அதுக்கப்புறம் டாம் லேத்தம் அந்த டாப் ஆஃப் தி ஆர்டர், அவர் வந்து ஒரு 140 அடிச்சாரு. சோ இதெல்லாம் வச்சு ஒரு 440 அடிச்சாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல நியூசிலாந்து. மீன்வைல் நியூசிலாண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா எதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் யாருமே பெருசா கொடுக்கல. வில்லியம்சன் ஒரு 50 அடிச்சாரு, எல்லாமே 30-40 அடிச்சாங்க. 220 தான் அடிச்சாங்க. அதுக்கு வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு 150-160 தான் அடிச்சிருந்தாங்க. டியூ டு 5 விக்கெட் ஆல் ஃப்ரம் ஜேக்கப் டஃபி.
நான் ஹைப் பண்ண பிளேயர். அவன் எப்படி ரச்சின் ரவீந்திராக்கு ஹைப் பண்றான், நான் அந்த மாதிரி ஜேக்கப் டெஃபிக்கு ஹைப் பண்ணிருக்கேன். நல்லா வருவார் இந்த ஆக்ஷன்ல. கண்டிப்பா ஒரு டீம் வந்து எடுப்பாங்க. அது எந்த டீம், சிஎஸ்கேவா இருந்தா நல்லா இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நேத்தன் ஸ்மித், அப்புறம் வந்து டாம் பிளண்டல் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர், அவர் வந்து இன்ஜுரி ஆயிட்டாரு, அவரு இல்ல. அதுக்கப்புறம் மேட் ஹென்ரி, இவங்க 3 பேருக்கு பதிலா நியூசிலாந்து டீம்ல வந்து 2 புது அடிஷன்ஸ் இருக்கு. ஒருத்தர் வந்து மைக்கேல் ரே அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஹே அப்படின்ட்டு வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். மைக்கேல் ரே, மிச்சல் ஹே. நல்லா கவிதை மாதிரி இருக்குல்ல, மார்க்கம் வந்து முதல் சந்து அந்த மாதிரி டிரைவிங்கா ஜாயின் பண்ணிருக்கானுங்க டீமுக்குள்ள. பாப்போம் நியூசிலாந்து வந்து இம்ப்ரூவ் ஆகுதா, செகண்ட் டெஸ்ட் வந்து ஜெயிப்பாங்க, திரும்ப வெஸ்ட் இண்டீஸ் சர்ப்ரைஸ் கொடுக்க காத்திருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆஷஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். என்னடா ஆச்சு இப்ப இங்கிலாந்துக்கு? அவ்வளவுதான், ஹோப்பே இல்ல சுத்தமா. ஆஸ்திரேலியா கிட்ட கமின்ஸ் இல்ல, ஏஸ்வுட் இல்ல. ஆனா எனக்கு கவலை இல்ல அப்படின்ற மாதிரி தான் ஆஸ்திரேலியோட பெர்ஃபார்மன்ஸ் 4 நாள் இருக்கு. இருக்கிற போனஸ் எல்லாம் சூப்பரா போட்டுட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, ஹேண்டிகேப் தான் இருக்காங்க இங்கிலாந்து. இப்ப அடுத்த மேட்ச்ல ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஆன்சரே கிடையாது இங்கிலாந்து கிட்ட. எஸ், ரீசெண்டா நடந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் இன் காபா, பிங்க் பால் டெஸ்ட். பிங்க் பால்னு சொன்னாலே வந்து பிங்க் பாலின் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய, அன்புடன் அழைக்கப்படக்கூடிய ஒரு பவுலர் ஒருத்தர் இருக்காரு அந்த டீம்ல. நன் அதர் தென் மிச்சல் ஸ்டார்க். எஸ், வாட் அ மேன். ஒன்ஸ் அகைன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 6 விக்கெட் ஆளு முடிச்சு விட்டாரு. ஆக்சுவலி நான் ஒரு இடத்துல பார்த்த ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, மிச்சல் ஸ்டார்க் பவுலிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பேட்டிங்கும் வந்து பயங்கரமா 70s அடிச்சிருப்பாரு. மிச்சல் ஸ்டார்க் ஓன்ஸ் த டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் எவ்ரிவன் ஆர் பிளேயிங் அலாங் வித் ஹிம் அப்படின்ற போட்டிருந்தாங்க. உண்மையிலே டெஸ்ட் அவரோட ஃபார்மேட்டுங்க அது டெஸ்ட் கிரிக்கெட் ஆக்சுவலி. ஆமா, ரெட் பாலே பொதுவா ஒரு மாஸ் தான், அதுலயும் பிங்க் பால்னு வந்துட்டா சின்ன பால் அது அலப்பாயும் அவருக்கு. அப்பாபா, அது 6 விக்கெட் எடுத்தாரு. அது நீ சொன்ன மாதிரி அதுக்கு வந்து கவுண்டர் அட்டாக்கா 70 வேற அடிச்சாரு பேட்டிங்ல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் யாருமே அடிக்கலங்க. ஜோ ரூட் ஒரு 130 அடிச்சாரு. அது ஒன்லி பாசிட்டிவ் ஃபார் இங்கிலாந்து, அது ஒண்ணுதான். ஒன்லி பாசிட்டிவ் ஃபார் மேத்யூ ஹேடன். அவங்க பொண்ணு கூட வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க ஆக்சுவலி, நல்ல வேலை எங்க கண்ணெல்லாம் காப்பாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி. அவங்க பொண்ணு மேத்யூ ஹேடன் பொண்ணே போட்டிருந்தாங்க. சீரிஸ் ஃபுல்லா செஞ்சுரி அடிக்கலன்னா அம்மனமா ஓடி இருக்கணும். கிரவுண்ட சுத்தி நாங்க சொல்லலைங்க, மேத்யூ ஹேடன் கொடுத்த ப்ராமிஸ். ஆமா, அவர் பட் எனிவே ஹைடன் நினைச்சிருப்பாரு, ஜாமியே மானத்தை காப்பாத்திட்டப்பா அப்படின்ட்டு. ஆனா இங்கிலாந்து மானத்தை காப்பாத்த முடியலையே, என்ன பண்றது? ஆக்சுவலி ஜோ ரூட்டோட மெய்டன் செஞ்சுரி இன் ஆஸ்திரேலியா சாயில். ஓ மை காட், இது எனக்கே புதுசா இருக்கு. இதெல்லாம் நம்பி அவர் பெட்டு கட்டியிருக்காரு மேத்யூ ஹேடன். பெரிய விஷயம் தான்ப்பா. சோ எஸ், கமிங் பேக் டு இட், 340 அடிச்சாங்க இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அதுக்கு வந்து கவுண்டர் பண்ற மாதிரி ஆஸ்திரேலியா தேவர் ஆன் டாப் ரைட் ஃப்ரம் தி பிகினிங். ஒரு செஞ்சுரி கூட இல்ல, ஆனா 5 பேர் வந்து ஹாஃப் செஞ்சுரி பிளஸ் ஸ்கோர்ஸ் பவர் தெம் டு அரௌண்ட் ஒரு 500 ரன்ஸ் ஈஸியா வந்து அடிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்ல ஜேக் வெதரால்ட் ஆரம்பிச்சு, ஜேக் வெதரால்டு, லபுஷேன், ஸ்டீவ் ஸ்மித் எல்லாருமே ஒரு 70-80 சைக்கிள் ஆடினாங்க. யாருமே வந்து பவுடவுனே பண்ணல, அடிச்சா அடிதான் மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அலெக்ஸ் கேரி, கேமரூன் கிரீன் ஒரு 45 அடிச்சாரு. அலெக்ஸ் கேரி ஒரு 60 சம்திங் அடிச்சாரு. அப்புறம் மிச்சல் ஸ்டார்க் எண்ட்ல பேட்டிங் வரும்போது ஒரு 60 ரன் லீட்லயோ 70 ரன் லீட்லயோ இருந்தது. ஏன்னா மிஞ்சி போனா ஒரு 50 ரன் எக்ஸ்ட்ரா அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அவரு ஒரு எண்ட்ல வந்து ருக்கோ ஜரா சவார்கரோ அப்படின்ட்டு அவரோட பிங்க் பால் டாமினன்ஸ் இந்த முறை பேட்ல வந்து அடிச்சு அவர் ஒரு 70 ரன்ஸ் அடிச்சு 177 ரன்ஸ்க்கு வந்து லீடை வந்து ஸ்ட்ரெச் பண்ணாங்க. அப்பவே தெரியும் இந்த மேட்ச் வந்து ஃபோர்கான் கன்க்ளூஷன் அப்படின்ட்டு. என்ன இங்கிலாந்து வந்து திரும்ப வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி எஸ்னா பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தேன், ஒன்னும் பண்ணல. தேர்ட் இன்னிங்ஸ்ல வந்தாங்க. ஆக்சுவலி மிச்சல் ஸ்டார்க்கோட கான்ட்ரிபியூஷன் பெருசா இல்லனாலுமே அவங்களுடைய லோக்கல் கை, காபால பிறந்து காபால வளர்ந்த ஒரு பிரிஸ்பேன் கை மைக்கேல் நெசர், அவர் வந்து ஒரு 5 விக்கெட் எடுத்தாரு. அவ்வளவுதாங்க. கமின்ஸ் வராங்க ஆஸ்திரேலியாக்கு. ஆக்சுவலி போன மேட்ச்ல பிரெண்டன் டாகெட், இந்த மேட்ச்ல வந்து மைக்கேல் நெசர், யாரெல்லாமோ வரீங்களா டேய். அவ்வளவுதாங்க, முடிச்சிட்டாங்க. 65 ரன்ஸ் டார்கெட் இருந்துச்சு. ஈஸியா வந்து ரைட். ஸ்டீவ் ஸ்மித் வந்து கடைசியில 2 6 2 4 அடிச்சு முடிக்கிறாருன்னா பாத்துக்கோங்க. ஆக்சுவலி ஸ்டீவ் ஸ்மித் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாரு. அவர் விக்கெட் ஆனது சரியான கேட்ச். யார் அவர் பிடிச்சது அது எனக்கு தெரியல. ஒரு ஃபுல் ஷாட் ஒன்று அடிப்பார் ஸ்டீவ் ஸ்மித். ஒரு கேட்ச் ஒன்று சூப்பரா ஃபிளையர்ல பிடிச்சாங்க. சரியான ரிஃப்ளெக்ஸ். கவனிக்கல, அதை நான் பாக்கல. ஆனா ஸ்டீவ் ஸ்மித்தோட கேட்ச் ஒன்று பிடிச்சிருந்தாரு. ஓகேவா, அந்த கேட்ச் வந்து செம டர்னிங் பாயிண்ட். வில் ஜாக்ஸோட கேட்ச் லாஸ்ட் பிடிச்சாருன்னு நினைக்கிறேன். அந்த கேட்ச் பிடிச்சது, அந்த கேட்ச் கரெக்ட். ஓகே ஓகே, அப்ப இது வந்து ரிவர்ஸ் கொடுத்த மாதிரி. ஏன்னா லாஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து என்ன ஆயிடுச்சு, வில் ஜாக்ஸும் பென் ஸ்டோக்ஸும் ஒரு 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப வில் ஜாக்ஸ் அதே மாதிரி தான் வந்து ஒரு மைக்கேல் நெசர் பால வந்து அடிக்க போயிட்டு ஸ்டீவ் ஸ்மித் ஒரு சரியான கேட்ச், அதான் வந்து டர்னிங் பாயிண்ட். பிடிச்சிக்கிறாங்க. சரி, ஓகே, நல்லா இருந்துச்சுங்க. ஆனா மேட்ச் வந்து நாங்க கொஞ்சம் பார்த்தோம். நான் ஒரு பாதி பார்த்தோன்னா அவர் ஒரு பாதி பார்த்தாரு. ஃபுல்லா பார்க்க முடியல என்னால. ஆமா, சோ 2-0 ஜெயிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா இஸ் லீடிங் தி சீரிஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி மோஸ்ட் லைக்லி டு ரீகெயின் தி ஆஷஸ். இங்கிலாந்தோட மானமும் சரி, இங்கிலாந்தோட டீமும் சரி, ஆஷஸோட ஆஷஸ் தான் மண்ணோட மண்ணா கலந்து போயிட்டே இருக்கு. இந்த பிரெண்டன் மெக்கலம் எப்ப அவங்க வந்து துரத்துறாங்களோ அப்பதான் வந்து டீம் உருப்படும் நினைக்கிறேன். பாஸ் பால், ஐயோ பால் தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எம்ஏடிக்கு வந்துருவோம். இந்த சையத் முஸ்தக் அலி டிராஃபி அப்டேட்ஸ். நிறைய மேட்ச் வரிசையா 2 நாளைக்கு ஒரு முறை மேட்ச் நடந்துகிட்டே இருக்காங்க. அது ஒரு மேட்ச் 2 மேட்ச் கிடையாது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு மேட்ச் நடந்துகிட்டே இருக்கு. இது ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதான் எங்களுடைய வேலை, டு பிரிங் இன் த பெஸ்ட் பர்ஃபார்மன்சஸ் ஆஃப் ஈச் வீக். அந்த வகையில இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் யாருன்னா ஹரீஷ்கோட ஃபேவரட் பிளேயர். அவன் ஃபேவரட்டா இப்பவும் ஃபேவரட்டா தெரியல, முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் காரப்போ ஒரு ஃபேவரட் பிளேயர்
இஷ்டமேனி கண்டமேனி இஷான் கிஷான். கிஷானா சார் இப்பயே எனக்கு ஃபேவரட் பிளேயர் தான். ஆனா நடுவுல ஃபாலோ பண்றது இல்லை இஷான் கிஷான். அடிச்சாருங்க, செமையா அடிக்கிறாருங்க. ஜார்க்கண்ட் ஓப்பனிங் வந்து வச்சு செய்யணும் செய்யறாரு. இப்ப ரீசெண்டா தமிழ்நாடு வேற தோக்கடிச்சாங்க. அவர் அடிக்கல அந்த மேட்ச். ஆனா தமிழ்நாடு தோக்கடிச்சாங்க. தமிழ்நாடு யார் தான் தோக்கடிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு என்னன்னு புரியலடா. முன்னாடிலாம் வந்து ஒரு ரெட் பால்ல வந்து தமிழ்நாடு ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. டாமினன்ஸ் இல்லாம இருந்துச்சு. சரி ஓகே அதை அட்ரஸ் பண்ணுவாங்க. ஆனா ஒயிட் பால்ல வந்து நம்ம ராஜா தான். சரியா, சைட் முஸ்தகலியா இருக்கட்டும், விஜயா சரேவா இருக்கட்டும், அட்லீஸ்ட் அந்த ஒரு ஃபைனல் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு இருந்தோம். இப்ப என்ன தெரியல, ஒயிட் பால்லையும் வந்து ஒரு கன்றாவியான பர்ஃபார்மன்ஸ். எனக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் இருந்தேன். பட் ஃப்ளோல வருது. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. டீமே வந்து ஒரு நில குறைஞ்சு போன ஒரு சுச்சுவேஷன். இவங்க ரொம்ப மோசமா ஆடுறாங்களா இல்ல ஆப்போனன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்களா அப்படின்றது தெரியல. பட் எனிவே குட் திங் ஃபார் இந்தியா தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து க்ரோ ஆயிட்டு வராங்க. பட் தமிழ்நாடுன்னு இருக்கும்போது அவ்வளவு ஸ்டால்வர்ட்ஸ், அவ்வளவு ஜாம்பவான்கள் ஆடின ஒரு டீம் இப்படி பாக்குறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, டு பி வெரி வெரி ஆனஸ்ட். குட் திங் ஃபார் இந்தியா. நிறைய பிளேயர்ஸ் வராங்களே, நிறைய மீதி டீம்ஸ் டெவலப் ஆகி அது ஒன்லி தமிழ்நாடு அடிச்சு இப்ப எல்லாம் பெருசு பெருசா விளையாடுறாங்க அப்படின்றியா? ஐ மீன் நான் எப்படி மீன் பண்ண வந்தேன்னா, முன்னாடிலாம் எப்படி இருக்கும், தமிழ்நாடு, மும்பை, மகாராஷ்டிரா, இங்க என்ன பிளேயர்ஸ், டெல்லி, இங்க என்ன பிளேயர்ஸ் வருவாங்க. இப்போ இவர் சொன்னார் பாரு கமெண்ட்ஸ், ரவி சிங் ஒருத்தர் ரயில்வேஸ் வராரு, அஸ்தோஷ் சர்மா, அப்புறம் சஷாங்க் சிங் ஃப்ரம் சத்தீஸ்கர். இந்த மாதிரி புதுசு புதுசு ஊர்ல இருந்து புது புது பிளேயர் எல்லாம் க்ரோ ஆயிட்டு வராங்கல்ல. இட்ஸ் குட் திங் டு ஹேவ். இஷான் கிஷானுமே அதே விராட் சிங் ஜார்க்கண்ட்ல ஒருத்தர் இருக்காரு. விராட்ன உடனே வந்துடாதீங்க, விராட் ஃபேன்ஸ் இது வேற, அவர் கிடையாது. ஐயோ இது நம்ம ரமணா இல்ல, வேற ரமணா. பார்த்தா டாண்ட்ரே பர்கர் வந்து விக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஓடில பரத்துக்கு அமிச்சேன். ஆக்சுவலி டாண்ட்ரே பர்கர் வந்து விராட் கோலி விக்கெட் எடுத்துருப்பாரு. அதுக்கு விராட் கோலி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து போடுறேன் பாருங்க, நீங்களே பாருங்க. அந்த கமெண்ட்டை விட அந்த கம்பேரிசன் மணிகண்டன் ரியாக்ஷனா வாங்க எனக்கெல்லாம் செம்ம குப்பி. எல்லாரும் அட்டாக் பண்ணல, இந்த மாதிரி தப்பா அட்டாக் பண்றவங்கள அட்டாக் பண்ணுவோம். ஓகே ஆமா. சோ நான் எதை சொல்லிட்டு இருந்தேன், விராட் கோலியில விராட் சிங் வந்து சூப்பரா ஆடினாரு. குமார் குஷாகரா அவர் வந்து ஜார்க்கண்ட் நல்லா ஆடினாரு. மீன்வைல் ஆயுஷ் மாத்ரே கண்டினியூஸ் டு இம்ப்ரெஸ் ஃபார் மும்பை. அவருடைய டாப் ஆர்டர்ல அவருடைய இன்னிங் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. ஷர்துல் தாக்கூர் அவர் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனா சூப்பரா செயல்படுறாரு ஃபார் மும்பை. மச்சி பவர் பிளேயர் சூப்பரா போடுறாரு மச்சி. 5 விக்கெட் ஒரு 4 விக்கெட்டால 3 விக்கெட்டால எடுத்திருக்காரு. சொல்லு உங்க டீம்ல யாரதான் பவர் பிளேயர் போட வைப்பீங்க? இப்ப இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஹர்திக் பாண்டியா அவர் தான் போடுவாரு. எப்படியும் தீபக் சகர் இருக்காரு, ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. யாரை போட வைப்பீங்க? ஜஸ்பிரித் பும்ரா இந்த லிஸ்ட்ல சேர்க்க கூட இல்லை இத்தனைக்கும். அதே மாதிரி ஸ்மரன் ரவிச்சந்திரன் இஸ் கண்டினியூயிங் இஸ் மெரி ஃபார்ம். ஓ மை காட் வாட் அ டேலண்ட். நான் ஒவ்வொரு வீக்லி பீரியட் சொல்லி இப்ப எனக்கு போர் அடிச்சு போச்சு. இது நம்ம சொல்லி கேட்கறவங்களுக்கு போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா விளையாடுறவருக்கு போரே அடிக்கல. ஒவ்வொரு மேட்ச் அவர் தான் அடிக்கிறாரு. அதே மாதிரி கர்நாடகாவுக்கு மேட்சுக்கு மேட்ச் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மேட்சும் கர்நாடகா ஒன்ஸ் அகெயின் லாஸ்ட் பை அ விஸ்கர் 1 ரன். செகண்ட் தடவை இந்த எஸ்எம்ஏடியில் நடக்குது. 1 ரன்ல தோக்குறாங்க. தமிழ்நாடு மாதிரி தான் ஒயிட் பால் டாமினேஷன்ல இருந்த ஒரு டீம் இப்போ நல்லா தான் ஆடுறாங்க. தமிழ்நாடு மாதிரி அவுட் பிளே எல்லாம் ஆகல, கிட்ட போய் தோக்குறாங்க. பட் ஸ்டில் தோக்குறாங்களேன்னு ஒரு வருத்தம் ஒன்று இருக்கு. முன்னாடிலாம் அந்த சவுத் இந்தியன் டீம்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஓரளவுக்கு இப்போ போன சீசன்ல வந்தாங்க. இப்போ தமிழ்நாடு இவங்க எல்லாம் இப்போ இந்த சீசன் வந்து கொஞ்சம் லோ பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா இவங்களையெல்லாம் தாண்டி ஒரு டீம் வந்து ரொம்ப கண்டென்ஷன்ல இருக்காது. சவுத் இந்தியன் டீம்னு சொல்லிப்பாங்க. கண்டென்ஷன்ல இருக்காத ஒரு டீம் அவங்க வந்து இந்த முறை வந்து டாமினேஷன் காட்டுறாங்க. ஹைதராபாத் அந்த டீம்ல இருக்கிற பாதி பேர் நிறைய பேருக்கு தெரியாது, எனக்குமே தெரியாது. ஆனா திலக் வர்மான்ற ஒருத்தர் மட்டும் தான் தெரியும். ஆனா அவர் ஆட மாட்டாரு. எப்படி அவர் இந்தியன் டீமுக்கு ஆடுவார் அப்படின்றதுனால அங்க வந்து ராகுல் புத்தின்னு ஒருத்தர் இருப்பாரு, தனே தியாகராஜன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. இந்த பட் அவங்க பெருசா டாமினேஷன் பண்ணி நான் பார்த்தது இல்லை. அவங்க இந்த முறை டேபிள்ல வந்து டாப் பண்ணிருக்காங்க. சி குரூப்பா சம்திங் அந்த குரூப் வந்து டாப் பண்ணிருக்காங்க. யூபியில வந்து கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. மகாராஷ்டிரா நிறைய பேர் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ எஸ், சையத் முஸ்தக் அலி ஹஸ் பீன் அ குட் சீரீஸ் சோ ஃபார் ஃபார் ஆல் த அன்னோன் டார்கெட்ஸ். லைக் வந்து இப்போ டீம்ஸ் வந்து கண்டிப்பா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிருப்பாங்க. யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் வந்து ஆப்ஷனுக்கு போகலாம், என்னென்ன பேர் வந்து நம்ம டார்கெட் லிஸ்ட்ல வச்சிருக்கோமோ அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்ற ஒரு வாட்ச் லிஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். சஞ்சு சாம்சன் பை த வே ஒரு 75 நாட் அவுட் அடிச்சாரு. அவங்க டோட்டலாவே 190 தான் அடிச்சாங்க கேரளா. அதுல அவர் 75 அடிச்சாரு. மனசுல நினைச்சிட்டே இருந்திருப்பாரு, நான் வந்து ஓப்பனிங் ஆட போறேன் இந்தியாவுக்கு திரும்ப போயிட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறப்போ கரெக்டா சுப்மன் கில் வந்து வாயில வச்சுட்டீங்க சோடாவை நீங்க. வைஸ் கேப்டன். ஆமா கேப்டன் தான். நீ ஃபியூச்சர் பத்தி சொல்ற விடு. பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா முக்தர் ஹுசைன் அப்படின்ட்டு வந்து ஒரு அசாம் பவுலர், அவர் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றாரு. அசோக் சர்மா ராஜஸ்தான்ல இருந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அவர் சூப்பரா போடுறாருங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நிறைய வீடியோ நான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தேன். லைக் இந்த அசோக் சர்மாக்கும் ரகு சர்மாக்கும் ஒரு டிஃபரன்ஸ், அது எனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருந்துச்சு. ரகு சர்மா வந்து மும்பைல இருக்கிற லெக் ஸ்பின்னர், அசோக் சர்மா வந்து ராஜஸ்தான்ல இருக்கிற மீடியம் பவுலர், ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். அவர் இப்போ வந்து லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்காரு இன் சையத் முஸ்தக் அலி டிராஃபி. ராஜஸ்தான் வச்சிருக்காங்க. 23 இயர்ஸ் தான் ஆகுதுன்றப்ப ஐ திங்க் ஹி மைட் பிளே. ராஜஸ்தானுக்கு அந்த ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் வேணும்ல, நல்லா போறாருன்றப்ப எடுத்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம KM ஆசிஃப் ஃப்ரம் கேரளா இஸ் சர்ப்ரைஸ். ஓ மை காட், ஐ எம் சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு அவர் எங்க இருந்தோ வந்து திடீர்னு சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. அவருமே சில டீம்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. IPL எக்ஸ்பீரியன்ஸ் வேற நிறைய டீம்ஸ் எடுத்து வச்சிருந்தாங்க. CSK கூட வச்சிருந்தாங்க KM ஆசிஃப். இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஆக்ஷனுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணும்போது இவங்களோட பிரைஸ் திடீர்னு வந்து ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ நம்ம இந்த வீக்லி பீடியா பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இந்தியன் பவுலர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வீடியோ வரும். அதுலயும் இந்த லிஸ்ட்ல இந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். சரிங்களா, சொல்ல நம்ம பார்ப்போம்.
சோ நீ ராஜஸ்தான் சொல்லும் போது ராஜஸ்தான்ல இப்போதைக்கு நட்சத்திர நாயகன், நம்பிக்கை நாயகன் சஞ்சு சாம்சன் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த யார் ஃபில் பண்ணுவாங்க நினைச்சிருக்க வேலையில் இவர் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு நிறைய ஹோப்ஸ் இருக்கிற அசாம்ல இருந்து வந்த ஒரு நாயகன் ரியான் பராக் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து ரீசெண்டா கிரிக்கெட் இன்ஃபோ இன்டர்வியூ ஒன்று கொடுத்திருக்காரு. சோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கேப்டன்சி பத்தி நான் இப்ப எதுவும் யோசிக்கல, ஆனா ராஜஸ்தானே வந்து நீ கேப்டன்சி பண்ணப்பா அப்படின்னு சொன்னா நான் மறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதுவும் இல்லாம ஒயிட் பால்ல வந்து நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், இந்தியாவோட ஒயிட் பால் ஸ்குவாட்ல வந்து நான் கூடிய சீக்கிரம் இடம் பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடண்டா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் ரோஹித் சர்மா பத்தி ஒரு சின்ன அப்டேட். அவர் வந்து ஸ்மாட்ல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு. இது மாதிரி ஸ்மாட்டோட குவாலிஃபயர்ஸ் வந்து மும்பை டீம் ஆட போறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. எதுக்கு அவர் ஸ்மாட்ல ஆடுறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. இல்ல இன்ட்ரெஸ்ட் ஓகே, பட் பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னா சில பிளேயர்ஸ் எல்லாம் ஃபியூச்சர் ஜெனரேஷன் பிளேயர்ஸ் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவாங்க. எஸ்எம்ஐல இருந்து தினேஷ் கார்த்திக்ல அதான் பண்ணாரு. இப்ப அவர் T20ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அப்படின்றப்போ அவர் ஏன் ஆடினாரு? ஆக்சுவலி அவர் ஸ்மாட்ல இல்ல, அவர் குவாலிஃபயர்ஸ் மட்டும் ஆடணும்னு ஏதோ ஆசைப்படுறாரு போல. ஒரு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏதோ 2 மேட்ச் ஆடணும்னு ஆசைப்படுறாரு. ரஹானி பிளேஸ்ல வந்தா நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்போனா ஓகே, ஒரு யங்ஸ்டர் உட்கார வச்சு ஆடுறது ரஹானே அந்த மாதிரி யாராவது மூத்த பிளேயரை வந்து அப்படின்னு சொல்லிட்டு பேட் வாங்கிட்டு ஆட்டு போலாம். ஆசியான் இன்டர்நேஷனல் சொல்லும் போது இன்டர்நேஷனல் லீக் IL T20 பத்தி நம்ம பாத்திரலாம். IL T20 ஸ்டார்ட் ஆச்சு, நம்ம போன வீக்கே பார்த்தோம். அதுல சில நோட்டபிள் நேம்ஸ் IPL ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ண சில நேம்ஸ் திடீர்னு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஆக்டிங்க போடுறோம் நம்பாதீங்க சார் அப்படின்ற மாதிரி லியாம் லிவிங்ஸ்டன் வந்து ஒரு 80 அடிச்சாருங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா பத்தும் நிசாங்கா அவர் வந்து அவருடைய ரீடிஃபைன் பண்ணிருக்காருங்க. அவர் வந்து ஆக்சுவலி விளையாடுற ஸ்டைல்லே தெரியுது, கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆடுறாரு. முன்னாடி வந்து கொஞ்சம் அந்த ஷாட்ஸ் வந்து பவுண்டரிஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாரு. இப்போ அந்த விராட் கோலி ரீசெண்டா பார்த்தோம்ல, ஏரி வந்து அடிக்கிறாரு, எகிரி வந்து அடிக்கிறாரு. அதே மாதிரி ஏரி வந்து பயப்படாம 6 எல்லாம் அடிக்கிறாரு, which was good to see. ஸோ அவரை வந்து IPL டீம்ஸ் வந்து எடுப்பாங்களா? லைக் வந்து இந்த ஓப்பனிங் எஸ்பெஷலி டெல்லி மாதிரி டீம்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும். இந்த ஹாரி ப்ரூக், ஜேக் ஃப்ரேசர் மெகருக்கு அப்படின்ட்டு வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவாங்க. ஃபில் சால்ட் கூட அவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அவங்க போவாங்களா 10 நிமிஷம் காக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். மீன்வேல் ரஹ்மனுல்லா குர்பாஸ் அவருடைய அக்ரெசிவ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணாரு. டிம் டேவிட், ஓ மை காட் வாட் அ மேன். அபுதாபி T20ல பார்த்தோம், இப்போ திரும்ப IL T20ல RCB ஃபேன்ஸுக்கு ஒரே குஷி தான். ஹரிஸ் எப்பெல்லாம் வந்து டிம் டேவிட கலாய்க்கிறானோ அப்பெல்லாம் அந்த மனுஷன் அங்க ஒரு அடி வந்து அடிச்சு வைக்கிறான். அந்த மாதிரி பாபா செமையான ஃபார்ம்ல இருக்காருப்பா அவரு. மீன்வைல் ராஜஸ்தான் ராயல்ஸின் ஸ்கேமர்னு போன சீசனோட அன்புடன் அளித்தப்பட்ட ஒரு பிளேயர் ஷிப்ரன் நெட்மயர், அவருமே வந்து நல்லா ஆடி இருக்காரு இந்த தடவை. பினிஷ் பண்ணி கொடுத்த ஒரு மேட்ச் இப்போ டெசர்ட் வைப்பர்ஸ். சோ இப்போதைக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் IPL தவிர எல்லா இடத்துலயும் நல்லா ஆடி இருக்காரு. கரீபியன் பிரீமியர் லீக் கூட நல்லா ஆடுறாரு. கரெக்ட் தான். சியாட்டில் வார்காஸ் கூட நல்லா ஆடினாரு அவர் MLCல. அதனால ரிட்டைன் பண்ணிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ், நம்புறாங்க அவரை. ஓகே, குசைமா தன்வீர்னு ஒருத்தர் வந்து ஒரு டெத் பவுலிங் ஒன்று சூப்பரா போடுறாருங்க. அவர் ஆக்சுவலி அபுதாபி T10 லீக்லயே வந்து நல்லா போட்டாரு. அதுக்கு முன்னாடி நான் 2 இயர்ஸ் அவரை ஃபாலோ பண்றேன். நல்லாவே போடுவாரு. UAE டீம்ல அவர் பெருசா எடுத்துட்டு போக மாட்டாங்க, ஏன்னு எனக்கு தெரியல. அவர் பவுலிங் நல்லா இருக்கும், பேட்டிங்லயே வந்து ஃபினிஷிங் எபிலிட்டி சூப்பரா இருக்கும், ஒரு பவர் ஹிட்டர். ஆனா UAE டீம்ல அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. பட் ரீசெண்டா இந்த எஸ்பெஷலி இந்த ஒரு லாஸ்ட் 6 months செமையா இம்ப்ரூவ் பண்ணி சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. ரீசெண்டா அந்த ஒரு பீடாக் ஒரு ட்வீட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை வில் ஹி பிகம் த ஃபர்ஸ்ட் எவர் UAE பிளேயர் டு ரெப்ரசென்ட் இன் IPL பிரான்சைஸ் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. எஸ்பெஷலி அவர் அந்த அதான் இப்போ T10ல போட்டாரு, ஓகே சரிங்களா. இப்போ திரும்ப IL T20லயுமே வந்து டெத் பவுலிங் நல்லா போடுறாரு அகைன்ஸ்ட் த சேம் பிளேயர்ஸ் whom he going to play against இந்த IPL as well. அவங்களுக்கு நல்லா போடுறாருன்றப்போ மேபி எடுப்பாங்களா சில IPL டீம்ஸ், நம்புவாங்களா, ட்ரஸ்ட் பண்ணுவாங்களா இந்த அசோசியேட் நேஷன் பிளேயர்ஸ்ன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் எனிவே இஃப் இஸ் வெரி குட் டேலண்ட் then teams might go for him. சோ இத்துடன் மென் செய்திகள் நிறைவேறும். நெக்ஸ்ட் உமன்ஸ் அப்டேட் பர்து. நம்ம இப்படிதான்ப்பா ஒவ்வொரு தடவை வந்து சண்டேவோ இல்ல ஒரு நாள் முன்னாடி எடுத்துடலாம் அப்படின்னு எடுக்கிறப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து குண்டத்துக்கு வந்து போடுவான். அந்த மாதிரி சண்டே நைட்டோ இல்ல மண்டே மார்னிங்கோ இல்ல டியூஸ்டே மார்னிங்கும் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி குண்டு தூக்கி போட்டிருந்தாங்க அப்படின்னா மனித விடுகள் டாலர்களே, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சரிங்களா. பிச்சு வந்து ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது பிச்சுல வந்து ஒரு ஹோல், அதனால மேட்ச் வந்து அபேண்டன் ஆச்சு அப்படின்னு சொன்னா நீ நம்புவியா? நான் பார்த்தேன், அதனால நம்புவேன். ஒரு யூனிக்கான சர்க்கம்ஸ்டான்ஸ் இந்த மாதிரி நான் நடந்து பார்த்ததே கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க WBL மேட்சுங்க. அடிலைட் ஷேக்கர்ஸ் ஹோபார்ட் ஹரிகேன்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிலைட் ஷேக்கர்ஸ் வந்து கொஞ்சம் டஃப் சிச்சுவேஷன்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஒரு 160க்கு முடிச்சாங்க. மேட்ச் ஓகே நல்லா போகுதுப்பா, ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் சேஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், டேபிள் டாப்பர்ஸ்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ 15-20 மினிட்ஸ் கழிச்சு வந்து பாக்குறேன் மேட்ச் வந்து நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா வியர்டான ஒரு சிச்சுவேஷன். பிட்ச் வந்து இந்த மிட் இன்னிங்ஸ் பிரேக்ல வந்து ரோல் பண்ணுவாங்கல்ல, ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கிற ஏதோ ஒரு பிளேயர் வந்து பாலை விட்டதுனால பால் வந்து சரசரன்னு உருண்டு வந்து பிச்சுக்கு நடுல வந்துருச்சான். அப்போ வந்து இந்த ரோலர் வந்து அதை பார்க்காம அது மேல புச்சுக்குன்னு ஏத்தி அந்த பால் வந்து அழுத்தி பிச்சில் வந்து ஒரு ஹோலை ஒன்று கிரியேட் பண்ணிடுச்சு, which was an irreparable hole சரிங்களா. அந்த பாலை வந்து எடுத்து போட்டாங்க, அதை வந்து ட்ரை பண்ணாங்க, நிறைய சாடஸ்ட்டை போட்டு மூடி என்னதாம ரோல் பண்ணி பார்த்தாங்க. பட் அந்த பிச்சு வந்து சரி ஆகல, அந்த குண்டும் குழியுமா அந்த அப்படியே இருந்துச்சு. அப்படின்றதுனால டியூ டு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் பிச்சில் இருக்கிற ஹோல்னால அந்த மேட்ச் வந்து அபேண்டன் செய்யப்பட்டது. என்னங்க சரிப்பட்டு இருக்கும் போது பால் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போயிருப்பாங்க, யாருன்னு தெரியல.
பட் எனிவே ஒரு வியர்டான சர்க்கம்ஸ்டான்ஸ். மீன் வைல் இப்போ ரீசெண்டா இன்னைக்கு நடந்த ஒரு மேட்ச், எலிஸ் பெரி சிட்னி சிக்ஸர்ஸோட மஸ்ட் வின் கேம்ல வந்து ஒரு 100 ரன் அடிச்சு ஜெயிக்க வச்சாங்க. 113 ஏதோ ஒன்று அடிச்சாங்க. ஓகே, ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. 113ல வந்து அவங்க 170 தான் டோட்டல் ஸ்கோர் சிட்னி சிக்ஸர்ஸோட ஜெயிச்சிருவாங்க. அப்ப சிட்னி சிக்ஸர்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறப்போ கடைசி பால் வரைக்கும் மேட்ச் போய் 1 ரன் டிஃபரன்ஸ்ல சிட்னி சிக்ஸர்ஸ் ஜெயிச்சு they have booked their spot in the playoffs semi-finals. So 4 டீம் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் டேபிள் டாப்ல வந்து முடிச்சாங்க, அவங்க குவாலிஃபை ஆயிட்டாங்க. செகண்ட் வந்து பெர்த் ஸ்காட்சஸ், சிட்னி சிக்ஸர்ஸ், நாலாவது வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வந்து முடிக்கிறாங்க. ஸோ ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் டேபிள் டாப்ல அவங்க இது வரைக்கும் கப் அடிச்சதே கிடையாது. இதே தான் நம்ம மென்ஸ் டீம்ல வந்து போன வருஷம் சொல்லியிருந்தோம், அவங்க வந்து கப் அடிச்சாங்க. ஸோ இந்த முறை வந்து ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆர்சிபி மாதிரியே ஒரு லவ் ஸ்டோரி. இதே மாதிரி தான் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாங்க, WPL ஜெயிச்சாங்க உமன்ஸ். அதுக்கு அடுத்த வருஷமே வந்து மென்ஸ்ல வந்து நம்ம ஆளுங்க ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஸோ லவ் ஸ்டோரி கண்டினியூஸ். So next matches to watch out for. First எடுத்தோன்னே இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் T20 இன்டர்நேஷனல் டியூஸ்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறப்போ கரெக்டா வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு 5 மேட்ச் சீரீஸ்ங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கட்டாக்ல நடக்குது. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் vs நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தோம். செகண்ட் மேட்ச் வந்து வெலிங்டன்ல நடக்குது. எப்போ நடக்குதுன்னா வென்ஸ்டே நடக்குது, அதாவது இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற அடுத்த நாள். ஸோ நேபாள் பிரீமியர் லீகோட குவாலிஃபைஸ் வந்து டியூஸ்டே இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி ஒரு 4 days மேட்சஸ் போகும். அதை தாண்டி ILT20 மேட்சஸ் போயிட்டு இருக்கு, ஸ்மார்ட்ல மேட்சஸ் போயிட்டு இருக்கு. WPPLோட எலிமினேட்டர்ஸ் குவாலிஃபயர்ஸ் மேட்சுமே வந்து வர இருக்கிறது. ஸோ இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. ஏதாவது செய்தி விட்டு போயிருந்தா மன்னிக்கவும், அதை நீங்க கமெண்ட் செக்ஷன் போடவும். அடுத்த வாரம் இந்த வார கிரிக்கெட் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்றோம். டியூஸ்டே நம்ம வந்து வீக்லி இப்படியா போடுறோம். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இதெல்லாம் தாண்டி நாங்க போட்டுட்டு இருக்கோம். IPL ஆப்ஷன் வரதுக்கு முன்னாடி அந்த பிளேயர்ஸ் எல்லாம் பத்தி, நிறைய பேசப்படாத பிளேயர்ஸ் பத்தி எல்லாம் நாங்க வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் புதுசா பாக்குறவங்க நீங்க பாக்குறீங்கன்னா அதெல்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்புறம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.